ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டை கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங் தானே, எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ லைஃப் கூட மேட்ச் பண்ண தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, Eight of Pentacles, okay. The Magician, okay. Two of Cups, okay. Page of Cups, okay. The Sun, okay. Bottom of the deck. Ten of Cups, okay. Awareness, okay. Mind. Silence. Creator. Illusion. Bottom of the deck. Comparison. Four of Wands, Empress, King of Swords, okay, Knight of Swords, Devil, bottom of the deck, Justice, okay. ஓகே, இது ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க விட்டுடுங்க. ஓகே ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டேன், எனக்கு வந்து லைஃப் வந்து ஸ்மூத்ஃபுல்லாக போகலை, நான் வந்து டிப்ரெஷனில் இருக்கேன், ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் நினைக்கிற மாதிரி என் லைஃப் வந்து நல்லா இல்லை. ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் வேணும்னவங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே, ஸோ ஓகே ஓகே நீங்கள் லவ் பண்ண பர்சன் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரில்லியனான ஒரு பர்சன், பயங்கர பிரேவ். ஓகே, என்ன சொல்கிறது, மெஜிஷியன் கார்டாக வந்துருக்குது. அந்த பர்சன் வித்தக்காரனாகும், அந்த பர்சனுக்கு எல்லாம் தெரியும். இப்போ எல்லாம் தெரியும்னா என்ன சொல்கிறது, உங்களை எப்படி இப்போ என்ன சொல்கிறது, உங்களை எப்படி வந்து சமாளிக்கிறது. ஸோ நீங்கள் கோச்சிக்கிட்டா எப்படி உங்களை எப்படி சமாளிக்கிறது, உங்களை எப்படி பார்த்துக்கிறது, இந்த பர்சனுக்கு எல்லாமே தெரியும். ஓகே, ஸோ பயங்கர ப்ரில்லியண்டான ஒரு பர்சன். ஓகே, ஸோ பல தடவை ரிலேஷன்ஷிப் வந்து பல தடவை வந்து ஒரு செப்பரேஷன் சுச்சுவேஷனில் வந்து எத்துனாலும் இந்த பர்சன் வந்து உங்களை ஈஸியாக சமாளித்து மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த பர்சனுக்கு உங்களை பற்றி A to Z தெரியும். ஓகே, உங்களை வந்து கோவப்படுத்தினாலும் அடுத்த நிமிடமே உங்களை சமாதானப்படுத்துக்கும் தெரியும். ஓகே, அது அந்த பர்சனுக்கு கை வந்த கலை. ஓகே, இந்த பர்சனோட கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர். ஓகே, ஸோ உங்களை பற்றி A to Z அந்த பர்சனுக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவங்க உங்களை மறுபடியும் அவங்க பக்கத்தில் வர வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். ஓகே, இது ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப். ஓகே, இது வந்து உங்களுக்கும் சம்திங் தோணிருக்கலாம், இது என்ன எல்லா ரிலேஷன்ஷிப்பை காட்டிலும் இது ஒரு மேஜிக்கலான ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு சம்டைம் ஃபீல் ஆகிருக்கலாம். மேபி இந்த பர்சன் அடிக்கடி உங்கள் ட்ரீமில் வந்து போயிருக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன சொல்கிறது, இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு
ஒரு 24/7 இந்த பர்சனோட தாட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கலாம். இப்போ ஏதாவது மெய் மறந்து நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க டைமில் சடனாக இந்த பர்சனோட தாட் உங்களுக்கு வரும். ஸோ எப்போவுமே இந்த பர்சனோட தாட்லேயே நீங்கள் ஜீவிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஒரு இப்போ நீங்கள் ஒரு கேரியர் வைஸாக இருக்கட்டும், இல்லைங்க ஏதாவது ஒர்க் பிளேஸில் இருக்கட்டும், நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணுற டைமில் இந்த பர்சனோட தாட் உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பர்சனோட தாட்லேயே நீங்கள் ஜீவிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். 24/7 இந்த பர்சன் வந்து கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகும் இந்த பர்சனுக்கு. அது மாதிரி இந்த பர்சன் அடிக்கடி உங்கள் ட்ரீமில் வந்து போய் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனோட நீங்கள் வெளியே போகிற டைம் அந்த பர்சனோட நேம் அடிக்கடி பார்ப்பீங்க. இப்போ என்ன சொல்கிறது, இந்த பர்சன் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ், அந்த பர்சனுக்கு பிடிச்ச ஃபுட்டு, சாங்ஸு, இது எல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, பர்த்டே பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ எங்கே போனாலுமே இந்த பர்சனை வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு சைன்ஸ் உங்கள் கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும். உங்களுக்கே தோணும், என்னடா இவன் வந்து நம்ம கஷ்டப்படுத்துகிறான், இவனை நம்ம விட்டு விலகன்னு பார்த்தா மறுபடியும் என்னோட தாட் நமக்கு வந்துகிட்டே இருக்குது, நம்மளால் மூவ் ஆன் பண்ண முடியலை. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணிருக்கலாம். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு மேஜிக்கல், இது என்ன ஸ்பெஷலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பாக, இது ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப்பாக, இது ஒரு உண்மையாகவே இது மேஜிக்கலாக, இது மிராக்கிளாக உங்களுக்கே தோணிருக்கலாம் சம்டைம். ஸோ அந்த மாதிரி இது ஒரு மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப். ஓகே, இந்த பர்சன் ஆல்ரெடி சொன்னேன், பயங்கர ப்ரில்லியன்ட், பயங்கர பிரேவ். இவருக்கு வந்து அவங்க எந்த சுச்சுவேஷன்லேயும் இந்த பர்சன் வந்து உங்களை சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பர்சன். ஈஸியாக அவங்கள சமாளிச்சிடுவாங்க. உங்களை எப்படி ஐஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பர்சனுக்கு தெரியும்னு சொல்லி. இந்த பர்சன் பார்த்திங்கன்னா அடிக்கடி கோவப்படக்கூடிய ஒரு பர்சன். எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட வந்து எரிஞ்சு விழுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. எப்போ உங்களை திட்டிகிட்டே இருப்பாங்க, உங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அது இந்த கேரக்டர் உங்களுக்கு இஷ்டம் இல்லையா இருக்கும். பல தடவை இந்த பர்சன் உங்களை வந்து இந்த பர்சனோட பிஹேவியர் உங்களுக்கு ஹேட் பண்ணியிருக்கலாம், கஷ்டப்படுத்திருக்கலாம். இந்த பர்சன் நல்லா கோவப்படுவாங்க, நல்லா கோவப்படக்கூடிய ஒரு பர்சன். மூக்கு மேலே தான் இருக்கும். அவங்க சொல்றதை நீங்கள் கேட்கணும், இல்லாட்டி அந்த இடத்துல உடனே கோவத்தை காட்டிடுவாங்க. அது உங்கள் மனசை கஷ்டப்படுத்தும். ஓகே, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பர்சன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனுக்கு மேபி ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லைங்க ஒரு அனதர் பர்சனாக இருக்கட்டும், அந்த அந்த என்ன சொல்கிறது, ஸோ அவங்களே இப்போ ஃபேமிலி சொல்லும்போது உங்களையும் ஃபேமிலியை கம்பேர் பண்ணிட்டு உண்டு. இப்போ எல்லா சுச்சுவேஷன் இந்த பர்சன் அது உங்களுக்கு தெரியாதான் இருக்கும். ஏன்னா நமக்கு கம்பேரிஷனோட கார்டு நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ அந்த பர்சன் சின்ன விஷயத்துலேயும் வந்து இல்லை நீ பண்ணுறது சரியில்லை, இதை விட அவங்க இப்போ தேர்ட் பார்ட்டி சொல்லும்போது அது யாராக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், இல்லைங்க ஏதாவது ஒரு பர்சனாக இருக்கலாம். அப்போ நீங்கள் அது உங்களுக்குமே வந்து ஃபீல் ஆகிருக்கலாம். சில நிறைய சுச்சுவேஷன் அந்த பர்சன் இல்லை, உன்னை விட அவங்க பெட்டராக இருப்பாங்க, பெட்டராக பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கே தெரியாமல் அந்த பர்சன் பல தடவை எல்லா சுச்சுவேஷன்லையும் உங்களையும் அவங்களையும் கம்பேர் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த பர்சன் பயங்கர ப்ரில்லியன்ட், செல்ஃபிஷான ஒரு பர்சன். அப்போ இந்த பர்சன் எல்லா சுச்சுவேஷனை கம்பேர் பண்ணி பார்க்குற டைமில் நீங்கள் உண்மையாகவே இந்த பர்சனை ட்ரூவாக அன்கண்டிஷனல் லவ் பண்ணிட்டு உண்டு அப்படின்னா நமக்கு எம்ப்ரஸ் கார்டு வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ எம்ப்ரஸ் கார்டு சொல்லும்போது நீங்கள் இந்த பர்சனுக்கு கொடுத்த ஸ்நேகம் ட்ரூ அன்கண்டிஷனலாக அந்த பர்சன் நீங்கள் லவ் பண்ணியிருக்கிறீங்க. ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு கொடுக்குற ஸ்நேகம், ஒரு அம்மா ஒரு பையனுக்கு இதை எதிர்பார்த்து அவங்க ஸ்நேகத்தை கொடுக்க மாட்டாங்க. ஒரு அன்கண்டிஷனாக ஒரு ஸ்நேகம் இருக்கும்ல. ஸோ அந்த அளவுக்கு ஸ்நேகத்தை இந்த பர்சனுக்கே பகிர்ந்து கொடுத்துருக்குறீங்க. ஓகே, பட் இந்த பர்சன் அதை அலட்சியப்படுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இந்த பர்சனை நீங்கள் ஸ்நேகிச்சிருக்கிறீங்க, அந்த பர்சன் உங்களை அதை மைண்ட் பண்ணல. பட் இந்த பர்சன் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்நேகம் கொடுத்த பிறகு அன்கண்டிஷனல் அந்த பர்சன் லவ் பண்ண பிறகும் இந்த பர்சன் எல்லா சுச்சுவேஷனையும் கம்பேர் பண்ணிட்டு அது உங்களுக்கே தெரியும். அந்த பர்சன் ஆகிட்டு தூங்குற டைமில் இருக்கட்டும், இல்லைன்னா ஃப்ரீ டைம்லையாக இருக்கட்டும், இது ஓகே இது ஓகே இது ஓகேவா அது ஓகேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த பர்சன் ஸ்டார்டிங்லேருந்தே கம்பேர் பண்ணிட்டு அப்படி கம்பேர் பண்ணுற டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனுக்கு இப்போ தேர்ட் பார்ட்டி சொல்லும்போது ஃபேமிலியாக இருக்கலாம், என்னது பர்சன் சொல்லலாம். ஸோ அந்த பர்சனுக்கு உங்ககிட்ட வந்து கிடைச்சது அன்பாக இருக்கலாம். பட் அவங்க கிட்ட கிடைக்கிறது இந்த பர்சனுக்கு மேபி ஃபினான்ஷியல் வைஸ் இல்லைன்னா மணி வைஸ் இந்த பர்சனுக்கு ஏதாவது பெருசாக கிடைக்குமா இருக்கும். பெருசாக இப்போ அந்த ஆள் சொல்லும்போது அது இன்னொரு ஆள் சொல்லும்போது இந்த பர்சனுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் வைஸ் மணி வைஸ் இந்த பர்சனுக்கு எல்லாம் ஏதாவது ப்ரொபோஷனல் வைஸ் ஏதாவது
ஏதாவது பிஸ்னஸ் வைஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். பட் உங்ககிட்ட நீங்கள் அந்த அளவுக்கு வேல்யூபிள் இல்லையா இருக்கும். ஸோ அந்த பர்சன் கம்பேரிஷன் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் கொடுத்தது ஸ்நேகம் தான். நீங்கள் எப்போவுமே உண்டு, அந்த பர்சனோட மைண்ட் நீங்கள் எப்போவுமே உண்டு. பட் அந்த தேர்ட் பார்ட்டி கிட்டேருந்து கிடைக்கிறது வந்து ஒரு அந்த பர்சனுக்கு தேவையான ஃபினான்ஷியல் மணி. ஓகே, அப்போ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த பர்சன் உங்களை விட அவங்க பெட்டராகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அந்த பர்சன் உங்களை மைண்ட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டு உங்களுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தந்துட்டுலாம், உங்களுக்கு ஒரு மரியாதை தந்துட்டுல அவங்களுக்கு மரியாதை தந்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு உங்களை வந்து சுத்தமாக மைண்ட் பண்ணிட்டு இல்லை. ஓகே, உங்களை பல தடவை வந்து நீங்கள் கொடுத்த ஸ்நேகத்தை அவங்க வந்து மைண்ட் பண்ணாமல் பல தடவை உங்ககிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டு வேணுனே உங்ககிட்ட சண்டைக்கு வந்திருக்கலாம், பிளாக் பண்ணிவிட்டு ஓடிருக்கலாம், மறுபடியும் பிளாக் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன சொல்கிறது, ஸோ அந்த மாதிரி இல்லை எங்கேயும் ஒரு சைன ட்ரீட்மெண்ட் தந்துட்டுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பர்சனோட பிஹேவியர் இருந்திருக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் ரொட்டேட் ஆக ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனக்கசப்பு ஏற்பட்டு ஒரு சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலாக செப்பரேஷனில் கொண்டு வந்து விட்டுருக்கலாம். ஓகே, செப்பரேஷன் ஆன பிறகு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. நமக்கு எம்ப்ரஸ் கார்டு சொல்லும்போது நீங்கள் உங்களை வந்து லவ் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களை செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்குறீங்க. அப்படின்னு இந்த செப்பரேஷன் உங்களை வந்து கஷ்டப்படுத்தினாலும் இந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியே வரதுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது வேறு நீங்கள் உடஞ்சி எவ்வளோதான் நீங்கள் வலி வேதனை நீங்கள் துடிச்சு அழுதாலும் உங்களுக்கு ஏதாவது யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான ஆள் அனுப்பியிருப்பாங்க, அதுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் உங்களே ஸ்நேகிக்கிறீங்க, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஓகே, இது செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய உங்களுக்கான ஒரு ரீடிங். ஓகே, ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க இப்போ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறனால இந்த பர்சன் இந்த செப்பரேஷன் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சன் கம்பேர் பண்ணிட்டு அதனால இந்த ரிலேஷன்ஷிப் அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் பல தடவை வந்து போய் எடுத்துகிட்டு உண்டு. இந்த பர்சன் பேஜ் ஆஃப் கப்ஸ், உங்களுக்கு இந்த பர்சன் ஸ்டார்டிங்கில் ரிலேஷன்ஷிப் இருக்கிற டைமில் இவனை நம்ப வேண்டாம்னு உங்களுக்கு ஒரு டவுட் சுச்சுவேஷன் வந்துட்டு. ஏன்னா அந்த பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கம்பேர் பண்ணி எது பெட்ரு அது பெட்ரா. ஸோ அப்படி கம்பேர் பண்ணி தாவி போயிட்டுருப்பாங்கல்ல, உங்களோட அவங்க பெட்ரா. இந்த பர்சன் உங்களுக்கு முன்னாடி ஒரு லைட்டாக ஒரு ஆஃபரும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தீங்க. அது வந்து ஒரு உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் இல்லை, சீரியஸாக உங்களுக்கு எந்த ஒரு ஆஃபர் இந்த பர்சன் தரணும்னு சொல்லிட்டு தந்துட்டு கிடையாது. உங்கள் மேலே இருக்க ஒரு அட்ராக்ஷனால இந்த பர்சன் உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் கொடுத்துருந்து. பட் இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனை காண்றதெல்லாம் வேணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, ஸோ இந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறது, எல்லாரையும் கம்பேர் பண்ணி எது பெட்ருன்னு தாவி போயிட்டு இருக்கக்கூடிய பர்சன். என்ன கேட்டால் இந்த பர்சன் நம்பலாம்னு கேட்டால் இந்த பர்சனை நீங்கள் இந்த பர்சன் உங்களுக்கு உண்மையாகவே லைஃப் பார்ட்னராக வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் செல்ஃப் இண்டிபெண்டன்ட் செல்ஃப் பவரில் நீங்கள் நிற்கணும். மெயினாக இந்த பர்சனுக்கு நீங்கள் கொஞ்சம் அவைலபிள் தெரிஞ்சுன்னா அந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு போயிடுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் இது இந்த பர்சனை வந்து நீங்கள் டிட்டாச்மெண்ட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பர்சனை உங்களால் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம். மற்றபடி இந்த பர்சன் கூட கொஞ்சம் நீங்கள் அடிக்ட் ஆகினாலும் அந்த பர்சனை மறுநாளே உங்களை விட்டு ஓடிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் உள்ள பர்சன். இந்த பர்சன் வந்து உங்களுக்கு உண்மையாகவே நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், டிட்டாச்மெண்ட்டில் இருக்க நீங்கள் பழகுங்க. ஸோ அப்போ தான் அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு நீட்டாக உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் தருவாங்க, உங்கள் கூட லைஃப் லாங் ஸ்டே பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டீங்க, ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிட்டிங்கன்னா இந்த பர்சன் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக இந்த பர்சன். ஓகே, ஸோ ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே, இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு செப்பரேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எட்டிட்டு உண்டு. ஓகே, ஸோ செப்பரேஷன் ஆனப்போ நான் என்ன சொல்லி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. மேபி இதில் ஒரு சிலர் வந்து மெடிடேஷன் கூட பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, அப்போ இந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறது, இந்த பர்சன் வந்து இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் டோட்டலாக இந்த பர்சன் ஒரு இலூஷனில் வந்துட்டு உண்டு. ஏன்னா இலூஷன் மீன்ஸ் இப்போ என்ன சொல்கிறது, இப்போ அந்த பர்சனுக்கு வந்து என்னதான் அந்த பர்சனுக்கு வந்து இப்போ கம்பேர் பண்ணி ஒன்றை விட பெட்ரு தாவி போனாலும் அந்த பர்சனுக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதான்னு கேட்டால் நெவர். அந்த பர்சனுக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல.
ஓகே. உங்கள விட்டுட்டு இன்னொருத்தவங்கள பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு உங்கள விட்டுட்டு ஓடுனாலும், இன்னொருத்தவங்க கிட்ட அந்த ஒரு மேபி பணம் கிடைக்கலாம். இல்லைன்னா மதிப்பு கிடைக்கலாம். ஆனா சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் ஆகுதுன்னு கேட்டா கிடைக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பெர்சன் ஒரு இல்யூஷன்ல வந்துட்டு உண்டு. டோட்டலி அந்த பெர்சனோட லைஃபே வந்து ஒரு இல்யூஷனுக்கு மாறிட்டு உண்டு. ஓகே. அப்போ அந்த பெர்சனோட மைண்ட் வந்து கொஞ்சம் கூட ஓகே. நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் போன பிறகு இந்த பெர்சன் வேறு யாரையாவது பார்த்து அவங்கள விட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு வேறு யாரையாவது பார்த்தா கூட அந்த பெர்சனுக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. ஓகே. அப்போ அந்த பர்சன் சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு மன நிம்மதி கிடைக்காதனால டோட்டலாக ஒரு இலூஷனில் வந்து மாட்டிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனுக்கு மைண்டு கொஞ்சம் கூட ஓகே இல்லை. அந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் கடுது இந்த பர்சன் நிம்மதியை வாழ விடலை. ஓகே. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ஸ்நேகம், நீங்கள் கொடுத்த அன்கண்டிஷனல் லவ் வந்து இந்த பர்சனோட மைண்டில் கடந்து இந்த பர்சனை ஏதோ ஒரு விஷயம் இந்த பர்சனுக்கு மைண்டுக்குள்ளே ஒளிஞ்சு கடந்து இந்த பர்சனை சுத்தமாக அது ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்டில் கொண்டு வந்து விடுது, ஒரு இலூஷனில் கொண்டு வந்து விடுது. இந்த பர்சன் கொஞ்சம் கூட ஓகே இல்லை, லைஃப் கொஞ்சம் கூட பீஸ்ஃபுல்லாக இல்லை. டோட்டலாக வந்து இப்போ என்ன சொல்கிறது, கொஞ்சம் கூட இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே இப்போ எங்கே போனாலும் சரி, ஒரு பார்ட்டி ஒரு ஃபங்க்ஷன் எங்கே போனாலும் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் கடந்து இந்த பர்சனை வந்து டவுன் ஆக்கிட்டே இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட தாட் நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகம் அந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே ஒழிச்சு கிடக்குது. ஆனால் அந்த பர்சன் கம்பேர் பண்ணி உங்களை இந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த பர்சனோட மைண்ட் ஓகே இல்லை, நீங்கள் போனப்புறம் சுத்தமாக அந்த பர்சனோட மைண்ட் ஓகே இல்லை, ஃபுல்லாக ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்துட்டு டோட்டலாக இலூஷனில் வந்துட்டு உண்டு. ஓகே. அப்போ இந்த பர்சன் டோட்டலாக ஒரு கொஞ்சம் கூட லைஃப்பில் ஒரு பீஸ் இல்லையேன்னு நினைக்கிற டைமில் ஒரு அவேர்னஸ் வந்துடுது. ஸோ இந்த பர்சனோட சோல், நீங்களும் மெடிடேஷன் பண்ணுறீங்க, செல்ஃபாக பண்ணுறீங்க, அப்போ இந்த பர்சனோட சோல் வந்து அவேர் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஸோ நம்ம வந்து நம்மளோட இம்மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பிஹேவியர்னால நம்ம வந்து உண்மையாக ஒரு கொடுத்த ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை வந்து நம்ம கஷ்டப்படுத்திட்டோம். ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து யாரு கூட போனாலும் நமக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் வந்துட்டு. ஸோ நீங்கள் இருக்கும்போது அந்த பர்சனுக்கு ஒரு நிம்மதி, ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஏன்னா 10 of Cups ஆகும். ஸோ நீங்கள் இருக்கும்போது மட்டும் அந்த பர்சனுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். வேறு யாரு கூட போனாலும் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகாது. ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துட்டு. இவங்க தான் உனக்கு வந்து ஏற்ற லைஃப் பார்ட்னர், இவங்க கூட இருக்கும்போது மட்டும்தான் உனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் ஆகும் அப்படி சொல்லிட்டு இந்த பர்சனுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துட்டு. ஓகே. ஸோ அவேர்னஸ் வந்துட்டுனால இந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ஓகே பண்ணணும், மறுபடியும் உங்களை அவங்க லைஃப்பில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த பர்சன் பல ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. பட் இந்த பர்சனால் எத்தி பிடிக்க முடியலை. இந்த பர்சன் நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சன் உங்களுக்கு மைண்டு கொஞ்சம் கூட ஓகே இல்லை. மேபி இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு சைலன்ஸ் ட்ரீட்மெண்ட் தந்துட்டுருக்கலாம். ஓகே. ஸோ அந்த பர்சன் வந்து கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி ஓகே ஒரு சோல் அவேர்னஸ் வந்துட்டு. அப்போ இந்த பர்சனுக்கு நீங்கள் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ணணும். இது வரைக்கும் இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ணலைன்னா இனி ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு உண்டு. ஸோ அப்போ நீங்கள் வேணும் சொல்லும்போது இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணிகிட்ருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமல் உங்களுக்கு தெரியாமல் ஒழிஞ்சிருந்தோ கூட உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ஓகே பண்ணலாம், எத்தி பிடிக்கலான்னு பார்த்து இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த பர்சனை எத்தி பிடிக்க முடியாது. இது ஒரு மேஜிக் ரிலேஷன்ஷிப் இல்லை. ஸோ அவங்களாலே சுத்தமாக இதை எத்தி பிடிக்க முடியல. ஓகே. ஓகே. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் நமக்கு மெஜிஷியன் கார்டு வந்துட்டு. என்ன தான் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் வந்து மைண்டு ஓகே அல்லாட்டாலும் இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பர்சனுக்கு A to Z உங்களை பற்றி தெரியும். மெஜிஷியன் வித்த காரணம் ஆகும். அவங்களுக்கு மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ண முடியும், உங்களை சமாளிக்க முடியும், உங்களை ஐஸ் வைக்க முடியும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு சன் கார்டு வந்துட்டு. ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு வேலை போயிட்டு இருந்தாலும் அதில் ஒரு வெளிச்சம் வரும், ஒரு மாற்றம் வரும், ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே. சன் கார்டு சொல்லும்போது டோட்டலி பாசிட்டிவ் ஆகும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மெஜிஷியன் கார்டு என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு வந்து இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு நியாயம், ஒரு ஜஸ்டிஸ் தரணும். தப்பு பண்ணது நான் தான், ஸோ உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் தரணும். இந்த பர்சன் மைண்டுக்குள்ளே முடிவு பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த பர்சன் முடிவு பண்ணிட்டு. ஸோ மெஜிஷியன் கார்டு வந்துருக்குது. ஸோ இந்த பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ரீச் பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் ஆல்ரெடி சொன்னேன்ல 10 of Cups இந்த பர்சன்
பர்சனோட ட்ரீம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சனோட ட்ரீம் உங்கள் கூட உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், 2 குழந்தை பெற்றுக்கணும், உங்கள் கூட சந்தோஷமாக ஒரு லைஃப் ஜீவிக்கணும். ஏன்னா அந்த பர்சனுக்கு எங்கே எத்தனை பேர் தேடி தேடி போனாலும் ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் ஆகலை. ஸோ உங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும், உங்கள் கூட சந்தோஷமாக வாழ்ந்தது அந்த பர்சனோட ட்ரீம். ஓகே, ஸோ கண்டிப்பாக அந்த பர்சன் உங்களுக்காக ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா கிங் ஆஃப் சோர்ஸ் வந்திருக்குது. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன் நைட் ஆஃப் சோர்ஸ் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்களை தேடி வந்தாங்கன்னா வந்து வேகத்தில் ஓடவும் செய்வாங்க. ஓகே, மேபி அந்த பர்சனோட டிப்ரெஷனில் இருக்கனால அந்த பர்சன் வந்து டிப்ரெஷன் இருக்கனால உங்ககிட்ட வந்தாச்சுன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அதுக்காக உங்ககிட்ட ஓடி வரணும்னு நினைப்பாங்க, வந்தாலும் வந்து வேகத்தில் ஓடுவாங்க. பட் கொஞ்சம் லேட் ஆகி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இந்த பர்சனோட மைண்ட் இப்போதைக்கு ஓகே இல்லை. ஓகே, ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து வந்தாங்கன்னா இந்த பர்சன் உங்களுக்காக உண்மையாகவே ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு டெவல் கார்டு வந்திருக்குது. ஸோ அந்த கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஓவர் அடிக்ஷன் ஃபீல் ஆகுது, செக்ஷுவலி அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. நைட்டு டைம் உங்களை பற்றி திங்க் பண்ண டைம் உங்ககிட்ட ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த பர்சனுக்கு சோல் அவேர்னஸ் வந்துட்டு உண்டு. எங்கே போனாலும் நீங்கள் இருக்கும்போது மட்டும் அந்த பர்சனோட லைஃப் கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் தான் அந்த பர்சனோட சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த பர்சனுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துட்டு உண்டு. ஸோ அதனால் நைட்டு டைம் உங்களை பற்றி திங்க் பண்ணுற டைமில் ஓடி வரணும்னு நினைப்பாங்க. வந்தாலும் இப்போதைக்கு அவங்க மைண்ட் ஓகே இல்லை, வந்தாலும் ஓட தான் செய்வாங்க. ஓகே, ஸோ இந்த கிங் ஆஃப் சோர்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த பர்சன் உங்களுக்காக ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கு. கொஞ்சம் லேட்டாக வந்தாங்கன்னா ஒரு 1 மந்த் ஒரு 2 மந்த் கழிஞ்சு வந்தாங்கன்னா உங்களுக்கு கூட ப்ராப்பராக நிற்பாங்க. ஓகே, ஸோ இப்போ உடனே வந்தால் நம்ப வேண்டாம், ஒரு 2 மந்த்துக்கு பிறகு வந்தால் நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த பர்சனோட கேரக்டர் கொஞ்சம் வந்து போய் இருக்கிற கேரக்டர். ஸோ இந்த பர்சன் கூட உண்மையாகவே உங்களுக்கு ஒரு ஃபேமிலி லைஃப் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து செல்ஃப் லவ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், எப்போவுமே உங்கள் பவரில் நீங்கள் நிற்கணும். ஓகே, ஸோ அப்போ எப்போவுமே டிட்டாச்மெண்ட் நீங்கள் வாழ பழகணும். அப்போ மட்டும் இந்த பர்சன் உங்கள் கூட கடைசி வரைக்கும் நிற்பாங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டீங்க, ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிட்டீங்கன்னா மறுபடியும் இந்த பர்சன் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, ஸோ இதை பர்சனோட கேரக்டர் எனர்ஜி. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.